அதே மாதிரி இன்னொரு சக்தி, அவங்க அமெரிக்கால இருந்தவங்க, அமெரிக்கால இருக்கும்போது அவங்க பாக்குறாங்க கர்ப்பப்பையில வந்து அவங்களுக்கு ஒரு புற்றுநோய் மாதிரி வந்துருச்சு. அப்போ அவங்க டாக்டர் சொல்லிடுறாங்க, இது வந்து நீர் வடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ், ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ நங்கநல்லூர்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும், நீ வந்து ஒரு தடவை இங்க வா, இந்தியாவுக்கு வா, வந்துட்டு நாங்க சொல்றத கேளு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு போலான்னு நீங்க வரும்போது அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி மேல்மருவத்தூர்னு ஒண்ணு இருக்கு, அங்க வந்து பங்காரு அடிகளார் வந்து ஆதிபராசக்தியின் அவதாரம் சொல்றாங்க. எவ்வளவோ பெரிய பெரிய உடம்பு முடியாம இதெல்லாம் வந்து தீர்க்கவே முடியாத நோய் அப்படின்னு இருக்கிறத கூட அவங்க வந்து தீர்த்து வச்சிருக்காங்க, நீ அங்க போ அப்படின்னு சொன்ன உடனே இவங்க வந்து அங்க வராங்க. வந்துட்டு பாத பூஜை பண்ணி மருந்து சொல்லுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையோட அவங்க வராங்க. அம்மாக்கு, குரு அம்மாக்கு பாத பூஜை பண்றாங்க. பாத பூஜை பண்ண உடனே ஆனா அம்மா மருந்து சொல்லல. மருந்து சொல்லாம அடுத்த வாரம் வந்து இங்க கஞ்சி எடுக்க போறாங்க, நீ கஞ்சி எடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ரொம்ப சப்புன்னு போயிடுது. என்ன இது, நம்ம வந்து மருந்து சொல்லுவாங்கன்னு நம்ம அப்பா அம்மா சொன்னாங்க, இவங்க மருந்தெல்லாம் ஒண்ணுமே சொல்லவே இல்லையே, என்னவோ ஆடிப்பூரம் வருது, அடுத்த வாரம் வருது, அடுத்த வாரம் வந்து கஞ்சி எடுங்கிறாங்க, என்ன கஞ்சி எடுக்கிறது, என்ன பண்றதுன்ட்டு ஒரு மாதிரி ஒரு ரொம்ப டிஸ்இன்ட்ரெஸ்டடா, அதுல வந்து அவ்வளவு ஆர்வமே இல்லாம அவங்க வந்து ஆனாலும் கேக்குறாங்க என்ன இதுன்னு. நிறைய பேர் வருவாங்க. அந்த ஆடிப்பூரம் கஞ்சி வார்த்தல் நிகழ்ச்சி ரொம்ப விசேஷம் இங்க. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வருவாங்க, வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் வருவாங்கன்னு சொன்ன உடனே சரி என்னதான் ஆகுது செஞ்சு பாத்திரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் வந்து அவங்க அந்த கஞ்சி எடுக்கிறாங்க. அந்த பானையில அந்த கஞ்சி சுமந்து வந்து அந்த கஞ்சியை குடித்த உடனேயே இது நாள் வரை இருந்த சோர்வு அவர்களுக்கு இல்லை. அப்படியே காத்து போன பலூன் மாதிரி அப்படியே உட்கார்ந்து என்னால ஒண்ணுமே முடியலையே முடியலையேன்னு சொல்லிட்டு இருந்தது இல்லாம ஒரு புத்துணர்ச்சி, உடம்புல ஏதோ ஒரு 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 சக்தி வந்த மாதிரி இருக்கு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இதை பண்ணிட்டோம், பால விஷயத்தையும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் அவங்க செக் பண்ணி பார்த்த பொழுது அவங்களுக்கு 85% மேல் அந்த கர்ப்பப்பை புற்றுநோய் வந்து குறைந்திருக்கிறது. அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேக்குறாங்க, நீங்க என்ன பண்ணீங்க, என்ன மருந்து சாப்பிட்டீங்க, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, எந்த டாக்டர் உங்களுக்கு ட்ரீட் பண்ணாரு, எந்த டாக்டர் ட்ரீட் பண்ணா, மருவத்தூர் மருத்துவச்சி, அவ கொடுத்த மருந்து என்ன, ஆடிப்பூர கஞ்சி இல்லையா. அத பண்ணதுல அவ்வளோ பெரிய விஷயம், எத்தனை பெரிய அமெரிக்கால இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்னால தீர்த்து வைக்க முடியாத ஒரு பெரிய நோய் அம்மா வந்து இந்த கஞ்சியினால தீர்த்து வைத்திருக்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய அற்புதம். யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய அற்புதம் இது. பக்தர்களுடைய வாழ்க்கையில அம்மா நடத்திய அற்புதங்கள் பத்தி இப்ப நீங்க கேட்டீங்க. என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் இந்த ஆடிப்பூர கஞ்சி வார்த்தல் நிகழ்ச்சியின் மூலமாக அம்மா எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். எப்படின்னா, ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னால் சாலிகிராமம் சக்தி பீடம், நான் சென்னையில இருக்கேன், சாலிகிராமம் சக்தி பீடத்துல வந்து ஆடிப்பூர கஞ்சி வார்த்தல் நிகழ்ச்சி நம்ம மருவத்தூர்ல நடக்கும் இல்லையா, மருவத்தூர்ல நடந்து முடிஞ்ச உடனே அதை தொடர்ந்து அனைத்து சக்தி பீடங்கள், அனைத்து மன்றங்களிலும் எல்லா இடத்துலயுமே நடக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து இங்க சாலிகிராமம் சக்தி பீடத்துல அன்னைக்கு நடக்க போகுது. அன்னைக்கு அந்த ஆலய கஞ்சியை சுமந்து வரக்கூடிய, அதாவது ஒரு பொது இடத்துல இருந்து ஊர்வலமாக அந்த கஞ்சி கலை, மிகப்பெரிய கலையத்தை எடுத்து வருவாங்க இல்லையா, அந்த கலையத்தை வந்து சுமந்து வரக்கூடிய சக்தியால அன்னைக்கு வர முடியல. அப்போ என்கிட்ட வந்து கேட்டாங்க, நீங்க எடுத்துட்டு வரீங்களா சக்தின்னு. எனக்கு வந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர், அவ்வளோ பெரிய கஞ்சி கலையத்தை நம்மால் சுமக்க முடியுமா தெரியலையே, அம்மா தான் அருள் புரியணும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து எப்படியோ அம்மா அருள் கொடுப்பாங்க அப்படின்னு அந்த தைரியத்துல அந்த கஞ்சி கலையத்தை சுமந்து அதுக்கப்புறம் ம சக்தி பீடத்துக்கு கொண்டு வந்து, ரொம்ப முடியல, ஆனா அம்மா நீதான் 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 அப்படின்னு வேண்டிட்டு எப்படியோ அம்மா என்னை எடுக்க வச்சுட்டாங்க. அதற்கு பிறகுதான் என்னுடைய தொழில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு ஏற்றத்தை அம்மா கொடுத்தார்கள். இன்னைக்கும் அந்த கஞ்சி கலையத்தை நான் வந்து ஒரு ஓரமா ஒரு சிகப்பு துணி போட்டு வச்சு அதுல அப்பப்போ குரு காணிக்கை அம்மாட்ட வச்சு, அம்மா சொல்லியிருக்காங்க இல்லையா வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி குரு காணிக்கை வைக்கணும், அந்த குரு
காணிக்கை எல்லாம் அந்த அந்த மிகப்பெரிய கஞ்சி கலையத்துல சேர்த்து வச்சு சிகப்பு துணியில முடிஞ்சு நம்ம அவதார திருநாளுக்கு வரும்போது அம்மாவினுடைய திருவடிகளில் சமர்ப்பித்து விடுவேன். அந்த கஞ்சி கலையம் அட்சய பாத்திரம்னு அம்மா சொல்லியிருக்காங்க. இந்த அட்சய பாத்திரம் அப்படின்னு சொன்னா அள்ள அள்ள குறையாமல் கொடுப்பது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த கஞ்சி கலையம்ங்கிறது வந்து அட்சய பாத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பையும் நல்ல பொருளாதாரத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த கஞ்சி கலையத்தில் குரு காணிக்கையை வைத்து எடுத்து கொண்டு வந்து நம்ம கோவில்ல நம்ம அம்மாவினுடைய திருவடிகளுக்கு சமர்ப்பிக்கின்ற பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கும். இது என்னுடைய வாழ்க்கையில அம்மா எனக்கு நடத்தி கொடுத்த மிகப்பெரிய அற்புதம் என்று சொல்லலாம். இப்போ உங்களுக்கு அம்மா வந்து ஒரு நிறைய உங்களுக்கெல்லாம் இப்ப நீங்க எல்லாம் போய் கஞ்சி எடுப்பீங்க இல்லையா, மருவத்தூர் வருவீங்க. உங்க வாழ்க்கையில யாருடைய வாழ்க்கையில அம்மா வந்து அஹ், என்ன என்ன அற்புதத்தை பண்ணியிருக்காங்க? இல்லைன்னா உங்களுக்கு வந்து நீங்க எதுக்காக வந்து இப்ப வேண்டிக்கிட்டு இப்ப கஞ்சி எடுக்கிறீங்க? இப்ப கஞ்சி எடுக்கும்போது வேண்டிக்குவீங்க இல்லையா, என்னன்னு வேண்டிட்டு நீங்க கஞ்சி எடுப்பீங்க? நான் ஒரு அற்புதத்தை சொல்லட்டுமா? சொல்லுங்க, சொல்லுங்க. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். என் பேரு லக்ஷ்மிஸ்ரீ. நான் அம்மாவுடைய அற்புதத்தை ஒண்ணு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் சக்தி. ம், அம்மா வந்து இந்த ஆடிப்பூரம் கஞ்சி கலையில யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்கள வந்து ம், சாப்பாடுக்கு அலைய வைக்காம அவங்கள நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு பாட்டி வந்து சாப்பாடு கலைஞ்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு செவ்வாட சக்தி வந்து இந்த மருவத்தூருக்கு கூட்டு வந்து ஆடிப்பூர கஞ்சி கலையத்துல கலந்துக்க வச்சாங்க. அப்போ அதுக்கு அடுத்தது இப்போ அந்த பாட்டி 20-30 பேரை அவங்களுடைய காசுல ஆடிப்பூரத்துல கலந்துக்க வைக்கிறாங்க. அம்மா அவ்வளோ அவங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ரொம்ப அற்புதமான அனுபவம். அம்மா எப்பவுமே அப்படிதான் பண்ணுவாங்க. அம்மா சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து இந்த மருவத்தூர் திருத்தலத்துக்கு வந்து விழால கலந்து கொள்கின்ற பொழுது உங்களாலான உங்களால முடிஞ்ச உங்களுடைய பொருளாதார நிலைமைக்கு தகுந்தவாறு, சூழ்நிலைக்கு தகுந்தவாறு 5 பேரையோ 10 பேரையோ அழைச்சிட்டு வந்து அவங்க தலையில இந்த கஞ்சியை எடுத்து வைக்கின்ற பொழுது உங்களுடைய ஊழ்வினையும் குறையும். நீங்க அழைச்சிட்டு வந்தவங்களுடைய ஊழ்வினையும் நான் குறைத்து தருகிறேன். கருவியாக இருந்து செயல்படுகின்ற உனக்கும் ஒரு பலன், நீ அழைத்து வருகின்றவருக்கும் ஒரு பலன் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால நீ சொன்ன மாதிரி அது எல்லாருமே நிறைய சக்திகள் இப்ப அதை பண்றாங்க. நம்மளுக்கு வந்து இந்த பலனை அம்மா கொடுத்தாங்க. நம்மளால முடிஞ்சது 5 பேரோ 10 பேரோ யாரையாவது நம்ம அழைச்சிட்டு வந்து கஞ்சி எடுக்க வைக்கணும் அப்படின்னு அழைச்சிட்டு வரணும்னு நினைக்கிறதே வந்து மிகப்பெரிய புண்ணியம். அதனால இது ரொம்ப நல்ல விஷயம். இப்ப நீங்க வந்து மருவத்தூர் வந்தீங்க, இல்ல வந்து இந்த ஆடிப்புறம் கஞ்சி வார்த்தல் நிகழ்ச்சியில நீங்க கலந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் என்னவாக இருக்கும்? நல்லா படிக்கணும்னு வேண்டிப்பேன் சக்தி. ம், அம்மாவோட அருள் வாக்கியம் வேணும்னு வேண்டிப்பேன் சக்தி. எல்லாரும் ம், நல்லா இருக்கணும், அம்மா நம்ம கூடவே இருக்கணும் சக்தி எப்போதும். ம். ஓம் நல்ல சக்தி. விஷயம். உம் ஓம் சக்தி. சக்தி. நான் நல்லா படிக்கணும், அப்பா அம்மா நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிப்பேன் சக்தி. ம், ம். உலக மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் நல்லா அப்படின்னு நான். இருக்கும். ம். ரொம்ப நல்ல விஷயம். பட் இதோட சேர்த்து நம்ம வந்து இன்னும் சில விஷயங்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சீற்றம் அதிகமாக இருக்கிறது. இயற்கை சீற்றம் இருக்கா இல்லையா? இப்போ நிறைய இடத்துல புயல், பெருமழை, வெள்ளம் இதெல்லாம் வந்து ஜனங்கள்லாம் அவஸ்தைப்படுறாங்க. அப்போ இயற்கை சீற்றம் அடையாமல் இருக்க வேண்டும். அதற்கு பரம்பொருள் அன்னை ஆதிபராசக்தியின் அருள் வேண்டும். இயற்கை சீற்றம் அடையக்கூடாது, இயற்கையை அனைவரும் வழிபட வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கணும். அதுக்கப்புறம் மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். போர் நடக்குது இல்ல, இப்ப இந்த ரஷ்யா உக்ரைன் எல்லாம் வார் நடந்து எவ்வளவு பேர் இறந்து போனாங்க. அந்த மாதிரி போரெல்லாம் ஒரு நிறுத்தத்துக்கு வரணும். போர் வந்து உலகத்துல நடைபெறக்கூடாது. அதே மாதிரி சோமாலியால எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பசி பட்டினியில இருக்காங்கன்னா அந்த கடும் வறட்சி பசி பட்டினி நீங்க வேண்டும். அது வந்து நம்ம வேண்டிக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நீர் ஆதாரம் பெருக வேண்டும். இப்ப மழை இல்லாம நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுறது அந்த தண்ணி இல்லாம இருக்கிற இடத்துக்கெல்லாம் நல்ல நீர் வளம் வேண்டும். அது மாதிரி இயற்கை சீற்றம் இருக்கக்கூடாது, ஜனங்க பட்டினியில அவஸ்தைப்படக்கூடாது,
போர் எந்த இடத்துலயும் நடைபெறக்கூடாது. அணு ஆயுதங்கள் வச்சு இவங்க சண்டை போடுறதெல்லாம் நடைபெறக்கூடாது. ஒரு ஆரோக்கியமான போட்டி நாடுகளுக்கிடையே இருக்க வேண்டும். நான் நல்லா என்னுடைய கண்ட்ரியை கொண்டு வருவேன்னு நினைக்கிறது ரைட்டு. ஆனா என்னுடைய கண்ட்ரி, என்னுடைய நாடு நல்லா வர வேண்டும், அதுக்கு உன்னுடைய நாடை நான் சீர்குலைப்பேன்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தப்பு. அந்த மாதிரி மக்களுடைய மனதில் நல்ல எண்ணங்கள், தீமையான எண்ணங்களே இல்லாமல் நல்ல எண்ணங்கள் அவர்களுக்கு இருக்க வேண்டும். அதே மாதிரி அம்மா நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஆன்மீகத்துல நாம் நிரந்தரமாக என்றென்றும் நம்முடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம இருக்கணும். அம்மா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஆன்மீகத்தை வளர்த்தாங்க, யோசிச்சு பாருங்க. அப்படியே வேர்வை சிந்தி அம்மா வளர்த்த ஆன்மீகம் இது. அம்மா வந்து எவ்வளோ எதிர்பார்ப்போட பண்ணாங்க. அதுல நம்ம வந்து ஒரு சிறு துளியாக இருந்தாலும் நம்மால் இயன்ற அளவு இந்த ஆன்மீகம் உலகெங்கும் பேசப்படும் அளவிற்கு நம்முடைய கான்ட்ரிபியூஷன், நம்முடைய கொடுத்தல், நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். அதே மாதிரி அம்மா சொல்றது, நம்ம வந்து என்ன படிச்சிருந்தாலும் சரி, என்ன வேலை, நம்மளுக்கு பொருளாதார சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, நல்ல மனிதர்களாக, நல்ல எண்ணங்கள் உடையவர்களாக, பிறருக்கு உதவி செய்பவர்களாக, தெய்வத்தின் மீது பயபக்தி கொண்டவர்களாக, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தை உலகெங்கிலும் கொண்டு சேர்ப்பவர்களாக, அம்மாவினுடைய அருள் நிரந்தரமாக நமக்கு என்றென்றும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய செயல்முறைகள் இருக்க வேண்டும். அதே மாதிரி அம்மா வந்து ஒளிவடிவ பேராற்றல் நிலையில் இருந்து நம்ம எல்லாம் காப்பாத்திட்டு இருக்காங்க. நம்ம பயபக்தியோடு வேண்டுனா அம்மா கண்டிப்பா கனவுல வந்து நம்ம கேட்டதுக்கு பதிலும் சொல்லுவாங்க, காட்சியும் கொடுப்பாங்க. அப்ப அதற்கு தகுதி கொண்டவர்களாக நம்மை நாமே ஆக்கி கொள்ள வேண்டும். அப்ப இதெல்லாம் பண்ணாலே அம்மாவுக்கு பிடிக்கும். சோ அம்மாவுக்கு பிடித்தவற்றை செய்து அம்மாவினுடைய அந்த அருட்பார்வை, அருள் வடிவ காட்சி, தெய்வீக காட்சி எல்லாம் கனவுல எல்லாரும் கிடைக்கணும்னு வேண்டிக்கணும். அம்மா என்றென்றும் நம்மோடு இருந்து நம்மையும் நம் சந்ததியரையும் வழி நடத்த வேண்டும். கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போகணும். அம்மா எனக்கு எதுவுமே தெரியாது, நான் உன் பிள்ளை, நீ வந்து என்ன எல்லா இடத்துக்கும் நீ தான் கூட்டிட்டு போகணும். என் மனசுல நான் உன்னுடைய மூல மந்திரம் சொல்லுவேன், குருவடி சரணம் திருவடி சரணம், அந்த குரு போற்றி திருவடி போற்றி அம்மா 108 இதெல்லாம் தான் நான் சொல்லுவேன். நீ சொன்னதெல்லாம் நான் செய்யறேன். என் கூடவே இருந்து என்னை கெட்ட வழியில எந்த பக்கமும் நான் போய் விடாமல், தீயவர்களுடைய கையில் சிக்காமல், நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில், நல்ல ஆன்மீகத்தில் என்னை நிரந்தரமாக தங்க வைத்து விட்டு என்னோடவே இருந்து என்னை வழிநடத்து தாயே அப்படின்னு சொல்லி அந்த நன்றி மறக்காமல் நான் இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அம்மா நமக்கு எல்லாம் பண்றாங்க, அந்த நன்றியை கடைசி வரைக்கும் நாம மறந்து போகக்கூடாது. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வெண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. அம்மா செய்தத அந்த நன்றியை மாத்திரம் நம்ம என்னைக்குமே மறந்து விடாமல், தெய்வம் அம்மா நமக்கு இன்னைக்கும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அவள் கொண்டு போற பாதையில கண்டிப்பா நான் இருப்பேன், அம்மா என்னோடவே இருக்காங்க, நான் வழி மாறி போக மாட்டேன், எல்லா விழாக்கள்லயும் கலந்துக்குவேன், தான தர்மம் பண்ணுவேன், மன்றத்துக்கு போவேன், வழிபாடு பண்ணுவேன், அன்னதானம் பண்ணுவேன். அம்மா சொன்னதெல்லாம், நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற வந்து 10 ரூபா காசுல 1 ரூபா காசு நீ தான தர்மத்துக்கு பண்ணுன்னு, அதையெல்லாம் முறையாக நாம் கடைபிடித்தால், வேள்வி எங்க நடக்குதோ அங்க போ, உனக்கான பணி எங்கே காத்திருக்கிறதுன்னு சொல்றாங்க. நமக்கு என்ன தொண்டு செய்ய முடியுமோ அதை செய்யலாம், நம்மால் இயன்ற உதவியை பிறருக்கு செய்யலாம். சோ நம்ம வளர்த்த ஆன்மீகத்தை நாம் வளர்க்க வேண்டும். அதுதான் நாம் வந்து அம்மாவுக்கு செலுத்தக்கூடிய நன்றி கடன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை கண்டிப்பா நீங்க குழந்தைகளாகிய நீங்கள் இத மனசுல நல்லா ஆழ பதிய வச்சுக்கோங்க. அம்மாதான் இன்றைக்கு நீங்கள் இருக்கக்கூடிய இந்த நிலைக்கு காரணம், இந்த உயர்வுக்கு காரணம் அருள் திரு அம்மா அவர்கள். அவர்கள் காட்டிய வழிமுறையினால்தான், அவர்கள் கொடுத்த மந்திரங்களினால்தான் நாம இந்த நிலைமையில இருக்கோம். சோ இதுக்கு வந்து நாம நன்றியோட இருந்து அம்மா உருவாக்கிய ஆன்மீகத்திற்கு நம்மால் இயன்றதை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு நாம நினைக்கணும். இப்போ ஆடிப்பூரம் வரும்போது கண்டிப்பாக எல்லாரும் வந்து கலந்துக்குவீங்க இல்லையா ஆடிப்பூரத்துல? ஆடிப்பூரம் வந்து நம்முடைய வாழ்க்கையே மாற்றும்.
நம்முடைய எண்ணங்களை மாற்றும், நமக்கு வாழ்க்கையிலே மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடியது ஆடிப்பூரம். அதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நீங்க குழந்தைங்க பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்தையுமே நான் பாக்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சக்திகளே. ரொம்ப நன்றி சக்தி. நன்றிமா. நம்ம பங்காரு அம்மா ஒவ்வொரு ஆடிப்பூரமும் அங்கவலம் வருவாங்களே, அந்த காட்சிய பார்த்திருக்கீங்களா சக்தி? அத பத்தி சொல்லுங்க. ஓம் சக்தி. ரொம்ப நல்ல கொஸ்டின். நம்ம அம்மா வந்து அங்கவலம் வர்றதுங்கிறது வந்து முதல்லலாம் ஆடிப்பூரத்துக்கு முன்னாடி, முதல்லலாம் ஆடிப்பூரத்து அன்னைக்கே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அதற்கப்புறம் வந்து ஆடிப்பூரத்திற்கு முதல்லயே அம்மாவுக்கு பரம்பொருள் தெய்வ சித்தம் என்னைக்கு வந்து அம்மா நினைக்கிறாங்களோ அன்னைக்கு வந்து அந்த இதை வந்து அம்மா பண்ணிடுவாங்க. இதோ அம்மா அங்கவரம் வருகின்ற காட்சியை தான் நம்ம இப்ப இந்த ஸ்கிரீன்ல பாக்குறோம். ஒரு பாம்பு எப்படி வளைந்து நெளிந்து செல்கிறதோ, பாம்பு, அனுஜோதி, குழந்தை, சித்தர், நாகம், இது அனைத்துமே என்னுடைய வடிவங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. சோ ஒரு நாகம் எப்படி அப்படி வேகமாக புரண்டு வருமோ, அதே போல அம்மா தன்னுடைய அந்த திரு உடலை வருத்தி இந்த மேல்மருவத்தூர் திருத்தலத்திலே எவ்வளவு வேகமாக வந்து கருவறையிலேந்து அப்படியே அந்த அங்கவலம் வர்றாங்கன்னு நம்ம பார்த்தோம். இது வந்து சாதாரணமாக அனைவராலும் செய்ய முடியாத சக்திகளே. அப்படி ஒரு வேகத்தை நம்ம பார்க்கவே முடியாது. அம்மா வந்து அந்த மாதிரி அந்த அங்கவலம் வர்றது எதுக்காகன்னா, மத்த நாள் வருஷம் முழுக்க நம்ம வந்து அங்க பிரதட்சணம் பண்றோம். நிறைய பேருக்கு வந்து அம்மாவே சொல்லுவாங்க அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு போ அப்படிங்கிறாங்க. இந்த மண்ணிலே அங்க பிரதட்சணம் பண்ணுகின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் குறைகிறது. சரியா? நம்ம பாவத்தை இந்த மண்ணுல இறக்கிடுறோம். இப்படி எல்லாரும் வந்து கோடிக்கணக்கான பேரு வருஷம் 365 நாளும் வந்து அந்த மண்ணுல பாவத்தை இறக்குனா, அப்போ அந்த பாவத்தை எடுக்கணும் இல்லையா? அப்போ தெய்வம் பரம்பொருள் அன்னை ஆதிபராசக்தி மனித வடிவத்திலே ஆன்மீக குரு அருள் திரு அம்மாவாய் அந்த அங்கவலம் வந்து இந்த திருத்தலத்திலே இந்த மண்ணுல வந்து அம்மா அப்படியே அங்க பிரதட்சணம் பண்ணி அந்த பாவத்தை எல்லாம் அம்மா எடுத்துக்குவாங்க. அப்போ அம்மா பண்ணி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா எல்லா பக்தர்களும் உடனே அம்மா பண்ணிட்டு இருக்காங்க மடமட மடமடன்னு அதை பார்த்துட்டு ஓடி போய் குளிச்சுட்டு வந்து பண்ணுவாங்க. அது வந்து அவ்வளோ விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல 84 85கள்ல நான் வந்து என்னுடைய கசின் சிஸ்டரோட இங்க மேல்மருவத்தூர் வந்திருக்கும் போது, அப்போ வந்து சாமி கும்பிட்டு போலாம் அப்படின்னு வந்திருக்கோம். நைட் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரே திடீர்னு சத்தம், அம்மா வராங்க அம்மா வராங்க அம்மா வராங்க. எனக்கு வந்து அப்பெல்லாம் வந்து இந்த ஆடிப்பூர அங்கவலம் பத்தி எல்லாம் அவ்வளவு தெரியாது. கோயில் தெரியும், நம்முடைய குரு அம்மா அருள்வாக்கு சொல்லுவாங்கன்னு தெரியும், அருள்வாக்கு கேட்டிருக்கோம். பட் ஆடிப்பூரம் பத்தி எல்லாம் அவ்வளவு தெரியாது. அப்போ இப்பதான் அங்கவலம் வரப்போறாங்க அப்படிங்கும்போது நாங்க ஓரமா எல்லாரும் ஓரமா தள்ளி நில்லுங்கன்னாங்க. எல்லாம் ஒரே டென்ஷன் ஆயிட்டோம், என்ன நடக்குது? இது நைட் 2 மணி. அப்போ எல்லாரும் வந்து ஓரமா நின்னுட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அம்மா வேகமா அப்படியே இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்படி ஒரு நாகம் வந்து அப்படி பந்து மாதிரி அப்படி சுருண்டு வர மாதிரி அப்படியே கட்ட 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 கட்டன்னு வராங்க. நாக்கு வந்து அப்படியே வெளியில இருக்கு, கண்ணு ரெண்டும் அப்படியே ரத்தமா இருக்கு. அதாவது அவ்வளவு உக்ரம். அந்த பாவத்தை அம்மா எடுத்துக்கொள்கிறார்கள். அந்த மண்ணிலே இருக்கக்கூடிய அந்த பாவத்தை அம்மா எடுத்துக்கொள்வதனால் அப்படியே உக்ர வடிவில பண்ணாங்க. நான் எல்லாம் பார்த்து ரொம்ப பயந்துட்டேன். என்னது இது இவ்வளவு உக்ரமா இருக்காங்களே அவங்க அப்படின்னு சொல்லி நாங்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுதான் நான் முதலில் ஆடிப்பூர அங்கவலம் அம்மா செய்து நான் பார்த்தது. இந்த அங்கவலம் நிகழ்ச்சி தொடர்பாக ஒரு விஷயம் கூட அம்மா சொல்லியிருக்காங்க. ஆரம்ப காலத்துல நீங்கெல்லாம் அங்கவலம் வரும்போது என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, ஐயோ இந்த மேல்மருவத்தூர் திருத்தலம் 21 சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்த புண்ணிய பூமி, இங்க அங்கவலம் வந்துட்டு இங்க குளிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மண்ணு ஆரம்ப காலத்துல வெறும் மணல் தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து சலவை கற்கள்லாம் பதிக்கப்படவில்லை, வெறும் மணலா இருக்கும். அந்த மணலை வந்து அப்படியே உதறி விட்டுட்டு நீங்க வந்து வீட்டுக்கு போனீங்க. ஆனால் அதற்கப்புறம் உங்க பக்தி குறைந்து விட்டது. குறைஞ்சிட்டு நீங்க என்ன பண்ணீங்க, இப்ப யார் இங்க குளிக்கிறது, தலையில தண்ணி தெளிச்சுட்டு அங்க பிரதட்சணம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்க. அப்போ மழையும் தெளித்து கொண்டே போய்விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்போ நாம குளிச்சுட்டு ஈர உடலோடு இந்த மண்ணிலே அங்க பிரதர்ஷனம் பண்ணுகின்ற பொழுது மழை வளம் நன்றாக இருக்கும்னு அம்மா சொல்றாங்க. அங்க பிரதர்ஷனம் பண்ணணும்னு மனசுல தோணிடுச்சுன்னா வேற யோசனையே வேண்டாம், உடனே அங்க பிரதர்ஷனம் செய்து விடு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, அங்க பிரதர்ஷனம் செய்கின்ற பொழுது நம்முடைய உடலை குறுக்கி என்ன அப்படியே அந்த இதுல சாஷ்டாங்கமா விழுந்து உங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டேன், நீ என்னை பார்த்துக்கோ, உன்னுடைய மண்ணிலே அங்கவலம் வருகின்றேன், என்னுடைய அங்கத்தை குறுக்கி உன்னுடைய ஆலயத்தை வலம் வருகின்றேன் என்கின்ற பொழுது நம்முடைய ஈகோ, ஆணவம் அனைத்தும் அங்கே தொலைந்து போகிறதுன்னு அம்மா சொல்றாங்க. ஒரு பெரிய ஒரு பக்தர் என்ன பண்றாரு, சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர். அவருக்கு ஒரே ஆசை, அம்மாவோட பர்த்டேக்கு எல்லாரும் என்னென்னவோ பண்றாங்க, ஏதோ ஆசையா வாங்கி கொடுக்குறாங்க, ஆனா எனக்கு எல்லாம் பண்ணணும்னு ஆசை, ஆனா என் கையில காசு இல்ல, ரொம்ப வருத்தமா இருக்குதுமா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாரு. அப்போ அம்மா சொல்றாங்க, நீ வேற ஒண்ணும் பண்ண வேணாம், உன்னால அங்க பிரதர்ஷனம் பண்ண முடியும் இல்லையா, நீ அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு போ, நீ 10,000 ரூபாய் எனக்கு கொடுத்ததாக நான் மனமுவந்து ஏற்றுக்கொள்கிறேன் மகனே. இவ்வளவு பெரிய தெய்வம் பாருங்க. அவர் கையில காசு இல்ல, அவருக்கு பண்ணணும்னு ஆசை, ஆனா எப்படி நான் பண்ண போறேன் அப்படிங்கும்போது நீ யோசிக்காத, நீ அங்க பிரதர்ஷனம் பண்ணு, நீ மத்தவங்க கொடுக்குற மாதிரி, மத்தவங்க எல்லாம் வேண்டிட்டு கொடுப்பாங்க இல்லையா அம்மாக்கு, அம்மா அம்மா பர்த்டேன்னா அம்மாக்கு அவங்கவுங்க மனசார ஆத்மார்த்தமா பண்ணுவாங்க. அம்மா எனக்கு இவ்வளவு பண்ணி கொடுத்துருக்கா, அவளுக்கு நான் பர்த்டே அன்னைக்கு இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்களே, அது மாதிரி என்னால பண்ண முடியலையே, நீ வருத்தப்படாத, நீ அங்க பிரதர்ஷனம் பண்ணு, அதையே நான் ஏற்றுக்கொள்கிறேன் மகனே. இவ்வளவு பெரிய விஷயம் இந்த அங்க வலம் அப்படிங்கிற விஷயத்துல, இவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கிறது குழந்தைகளே. அதனால உங்களுக்கு தோணுச்சுன்னா உடனே பண்ணிடுங்க. ஆனா வயசானவங்க, சுகர் பேஷண்ட்ஸ், இல்ல மாத்திரை போட்டுக்கிறவங்க, அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள், இவங்கெல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்கன்னு அவங்களே சொல்லிடுவாங்க. அவங்களாம் வேணாம், நீங்க குழந்தைகள் இந்த பழக்கத்தை நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நல்லதொரு மன தைரியத்தை கொடுக்கும். அம்மா நம்மோடு எப்பவும் இருக்காங்க, நம்மை வழி நடத்துவார்கள் அப்படிங்கிற ஒரு மன பலத்தை, தைரியத்தை கொடுக்கும். அந்த ஈகோ, அந்த ஆணவத்தை நம்மளுக்கு குறைத்து விடும். ஆணவம் குறைந்தாலே மனித வாழ்க்கை சீராகிவிடும். இன்னும் வேற கேள்விகள் இருக்கா? இல்லைங்க சக்தி. சோ இப்ப சொன்னதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதா? ஆடிப்புற கஞ்சி வார்த்தல் பாலபிஷேக நிகழ்ச்சி குறித்து சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? இதை நீங்க மத்தவங்களுக்கும் எடுத்து சொல்லணும். உங்களை மாதிரி குழந்தைகள், நீங்க இப்ப இதுல கலந்துக்கிட்டீங்க ஜூம் மீட்ல, இப்ப கலந்து கொள்ளாதவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் நீங்க அதை எடுத்து சொல்லி அவங்கள உங்க உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்க வீட்டு பக்கத்துல இருப்பாங்க, நான் போறேன் நீயும் வா அப்படின்னு சொல்லி அவங்களையும் அழைச்சிட்டு நான் கஞ்சி எடுக்கும்போது நீயும் எடு, எங்க அம்மா பங்காரம்மா அவ்வளோ பண்ணுவாங்க, இந்த கஞ்சி வார்த்தல் நிகழ்ச்சியும் பாலபிஷேகமும் அவ்வளவு முக்கியம், ஆடி போறதுக்கு மேல்மருவத்தூருக்கு அத்தனை பேர் வருவாங்க, எங்க மருவத்தூருக்கு வாங்க, எல்லாரும் கஞ்சி எடுத்து பாருங்கன்னு நீங்க சொல்லணும். சரியா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல சக்தி. ஆடிப்பூரம் பற்றி ரொம்ப அற்புதமா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சக்தி. ரொம்ப நன்றி சக்தி. உங்க தொண்டு தொடரணும்னு அம்மா கிட்ட வேண்டிக்கிறோம் சக்தி. நன்றி சக்தி. மறக்காம பங்காரு மார்க்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். எண்ணரும் கலைகள் வாழி, இறைவன் நான் எண்ணல் வாழி, உன்னிறை சக்தி பீடம் ஓமெனும் ஒளியில் வாழி, கண்ணிறை மணியே ஆன கருமறை பொருளே வாழி, தெண்டிரை உலகமெல்லாம் விண்ணுனை வாழி வாழி.